ஒரு 2003 அல்லது 4 இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஐயாத்துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நானும் என்னுடைய கணவர் மொழியும் சேர்ந்து அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டு சமயத்தில் ஒரு தடவை அசோகமித்திரன் வந்து ஒரு பேட்டி இருக்கும். அந்த பேட்டியில் வந்து அவர் ரொம்ப அவருடைய எல்லா வாசகர்களுக்குமே ரொம்ப உறுத்தலான ஒரு விஷயத்த சொன்னார். தனக்கான அங்கீகாரம் வந்து இன்னும் கிடைக்கல அப்படின்ற மாதிரியான அதை பற்றி அவருக்கு பெரிய கவலையெல்லாம் இல்லை. ஆனால் அது வந்து ஒரு இந்த பாசிங் அவர் அந்த ரிமார்க்கை சொன்னார், தனக்கான அங்கீகாரம் வந்து சூழலுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி. அந்த பேட்டி முடிச்சுட்டு வந்து எங்கள் 2 பேருமே ரொம்ப உறுத்தலாக இருந்தது. இதை பற்றி நம்ம ஏன் ஏதாவது பண்ணக்கூடாது, நான் 2 பேருமே வந்து ஆனால் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஏதாவது அவரோட படைப்புலகம் பற்றி ஏதாவது நிகழ்வு நடத்தலாம் அப்படின்னு யோசிச்சு சின்னதாக பிளான் பண்ணோம். பிரபஞ்சன் சார் வீட்டில் வச்சுதான் அதுக்கான திட்டமிடலாம் நடந்தது. ரொம்ப சின்னதாக யோசிச்சு தேவி பாரதி, நானும் பிரபஞ்சன் ஒளிலாம் சேர்ந்து யோசிச்ச ஒரு விஷயம் வந்து கிழக்கு பதிப்பகமும் தேவேந்திர பூபதியோட கதவும் எனக்கு பிறகு ரொம்ப பெரிய விழாவாக மாறிச்சு. பால் சர்க்காரியா, சுந்தர் ராமசாமி, இந்த மாதிரியான ஆளுமைகள்லாம் ஃபர்ஸ்ட் பிரபஞ்சன் இருந்தார். ஸோ இந்த மாதிரியான ஆளுமைகள்லாம் கலந்துட்ட ஒரு மிகப்பெரிய விழாவாக வந்து அது ஆச்சு. அசோகமித்திரன் நிறுவன காலத்தில் அவருக்கான இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தது. அதில் வந்து எங்களுக்கும் ஒரு சின்ன பங்கு இருக்குது அப்படின்றது உண்மையாகவே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஆனால் இப்போவும் அவருடைய படைப்புலகம் அப்படின்றது வந்து அவரோட முடிந்து போகிற ஒரு விஷயம் இல்லை. அதாவது அதுக்கு வந்து ஒரு வரலாறு இருக்கிறது, அதை நாம் தொடர்ந்து கொண்டாட வேண்டும் அப்படின்றது தான் இந்த கூட்டம் அவர் இல்லாத நிலையில் வர வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ் அப்படின்ற ஒரு இருக்கிற வரைக்கும் அசோகமித்திரனோட படைப்புலகம் வந்து நிச்சயமாக பேசப்படும். அந்த விதத்தில் இது வந்து ஒரு அஞ்சலி நிகழ்வு மட்டுமல்ல. ஆனாலும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுக்கு வந்து சம்பிரதாயமாக ஒரு வரவேற்பு தேவையா அப்படின்னு எனக்கு தெரியல. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே நேரில் இருக்கிறவங்க வந்துருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து அசோகமித்திரனுக்காக மட்டுமே வந்திருக்காங்க. அதனால எல்லாரையுமே வரவேற்று நிகழ்வுக்கு தலைமை இருக்குமாறு பிரபஞ்சன் அவர்கள் கேட்கிறோம். முதலாக நண்பரும் நண்பரும் வெற்றதா அவர்கள் செய்தி குறித்து ராமகிருஷ்ணன் வாசித்தார். சுற்றல்காவும் இன்னைக்கு வர முடியாத சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அவருக்கு பேங்க்ல தான் இருக்காரு. அவர் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு குறிப்பு அனுப்பிச்சிருக்காரு. அதற்கு பேர் 50 years. Last September, I met Mr. Ashokamithran at his eldest son Ravi's house. That was my last meeting with him. At that time, he was being interviewed for a film on him. He took my assistance in answering a few questions during the interview. To a question, he told the interviewer rather bitterly that, see, my age, I cannot sit and watch a film. These days I lie down mostly, which I am not able to do due to your interview. Have you finished? Please let me lie down. I took a number of photographs of Ashokamithran that day. Among the photographs were a couple of shots with him with Mrs. Ashokamithran. It was in 1966 that I met him first at the office of Deepam, the Tamil journal, on Nallathambi Street, Tripoli. Kaniyadi, which he edited then, was being composed and printed at the Deepam press. As the editor of Deepam, Na Patsali was also my friend. I visited Deepam frequently, and during one of my visits, I was introduced to Ashokamithran. Our friendship grew gradually, and I became a regular contributor to Kaniyadi too. He would ask me for denoted graphic art pieces to be used for the magazine. He was 100% humanist, and this characteristic of his was reflected in many of his works. His short stories, Eli, Kuli Kalanyan, Manal, and 500 ceramic cups, and novels, Parantal Ratchakodu, Karaina Nevadal, and Tannir are some of the examples. My journalist friend Idayam of Dinamani Kadir would say that if an Italian filmmaker could read Tannir, he or she would have made it into a great film. He was a perfect example of a friend. He had helped others in many ways, especially when it came to literary efforts. He
he had provided me an opportunity to take part in a translation workshop conducted by Sahitya Academy New Delhi at Max Muller Garden in Chennai under his stewardship in 1989. Ashok Mithun was a tender-hearted soul. He would politely respond even to the bitter criticism of others regarding him and his works. I had witnessed his magnanimous attitude on many an occasion, as I was sometimes in the other camp too. As he and I were film buffs, we often went to the USIS auditorium by bicycles and enjoyed watching many American classics. To name a few, Grapes of Wrath, John Ford's How Green Was My Valley, Orson Welles' Citizen Kane, and Rebel Without a Cause were some such movies. We had also seen together a few Bengali classics of Satish Ray and Mrinal Sen at the Sapphire Cinema Hall. On several occasions, we had also pedaled up to the British Council's library together. He was always proud of his old bicycle, which belonged to the period of the Second World War. Ashok Mithun was formidably good at cooking. Once he had prepared a dosa and served it to me along with a cup of coffee. When he lived on Damodar District, T Nagar, one of our favorite places was the nearby India Coffee House restaurant. The moments that I spent with Ashok Mithun in the last 50 years or so were all sweet, fruitful, and fulfilling. Farewell, my friend, my dear Ashok Mithun. ஒரு 25 ஆண்டுகள் அசோக் மித்ரன் தேடிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது அசோக் மித்ரன் மீது வைக்கப்படுகின்ற கருத்துரைகள் மாதிரி மட்டுமல்ல, அவர் பயங்கரமான நகைச்சுவை விருப்பம். எப்பொழுதும் நண்பர்கள் மத்தியில் நிறைய சிரிப்பு கொள்வது, அவர் மட்டும் சிரிக்காமல் எல்லோரும் சிரிக்க வைத்துக் கொண்டிருக்கிற பேச்சாளர் அசோக் மித்ரன். ஒரு கட்டுரை இப்பொழுது ஞாபகம் வருகிறது. 1977ஆம் ஆண்டு நேஷனல் புக் லிஸ்ட் டெல்லியிலே ஒரு கருத்தரங்கம் நடத்தியது. 15 பேர்கள் பேப்பர் வாசித்தார்கள். அதிலே ஒருவர் அசோக் மித்ரன். அசோக் மித்ரன் மேடைக்கு போகிற அந்த அழகை அவரே எழுதுகிறார். இப்பொழுது அசோக் மித்ரன் பேப்பர் படிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இது அவரே எழுதுகிறார். நேரம் வந்துவிட்டது. அசோக் மித்ரன் இருக்கையை விட்டு எழுதுகிறார். மேடையை நோக்கி போகிறார். சரியான அதே நேரம் அந்த கருத்தரங்கத்தை தொடங்கி வைத்த அமைச்சர் எழுந்து வெளியேறுகிறார். அந்த கட்டுரையின் நோக்கம், இவர் படிக்க போற கட்டுரையின் நோக்கம், அடுத்த 10 ஆண்டுகளில் தமிழ் எழுத்தாளனுக்கு சமூகத்திலே மிகப்பெரிய அந்தஸ்து கிடைக்கப் போகிறது என்று ஆரம்பம் வேறு சொல்லியிருக்கிறார். அந்த கட்டுரையை படிக்க போகிற எழுத்தாளர் தான் அவரை கண்டுதான் அமைச்சர் வெளியேறி கொண்டிருந்தார். அடுத்த சில நிமிஷங்கள் அசோக் மித்ரன் மேடைக்கு அருகே வந்துவிட்டார். அப்பொழுது தொலைக்காட்சிக்காரர்கள் அதுவரை சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தவர்கள் அதே சுறுசுறுப்போடு எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு வெளியேற தொடங்கினார். இப்போது அசோக் மித்ரன், இது அவரே, இப்போது அசோக் மித்ரன் மேடையின் மீது ஏறுகிறார். ஏறி மைக்கு முன்னால் வந்து நிற்கிறார். வானொலிக்காரர் அவருடைய கடைசி மைக்கையும் எடுத்துக்கொண்டு வெளியேறுகிறார். இப்போது அசோக் மித்ரன் எதிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய அபரிதமான அந்த கட்டுரையை பற்றி, அந்த மரியாதையை பற்றி இப்போது பேசப்பட்டிருக்கிறார். முடிவு இப்படியாக ஒரு கட்டுரை அவர் அந்த காலத்தில் எழுதியிருக்கிறார். நிறைந்த நகைச்சுவை உள்ள ஒரு விஷயம். சோவியத் நாடு பத்திரிகை இப்ப கீழே இருக்க சோவியத் யூனியன் வெளியிடுகின்ற ஒரு பத்திரிகை நிறைய பக்கங்கள், ஒயிட் பேஜஸ் நிறையா இருக்கும். என்னை போன்ற எழுத்தாளர்களுக்கு எல்லாம் அந்த காலத்தில் கதை எழுதுவதற்கு அதுதான் பயன்பட்டது. படிப்பதற்கான கட்டுரை இருக்கிறது வந்து எழுதுவதற்கான வெள்ளை பக்கம் தான் எழுதியிருக்காங்க. எல்லா எழுத்தாளர்களுக்கும் அதை அனுப்புவார்கள். ஒரு இஷ்யூ கிட்டத்தட்ட 32 பக்கம் இருக்கும். 32 பக்கம் ஒயிட் பேஜஸ் இருக்கும்.
4 கதை எழுதலாம் அல்லது 3 கதை எழுதலாம், கவிதைகள் கூட எழுதலாம். கவிதை எழுத தெரிஞ்சவங்களா இருந்தால் ரைட். உங்களுக்கு கத்தையாக பத்திரிக்கை வருது, பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டாராம் அசோகத்தில், உங்களுக்கு கத்தையாக பத்திரிக்கை வருது, எனக்கு 1-2 கொடுக்கூடாதா? உடனே அவருக்கு வந்திருந்த ஒரு 4-5 பத்திரிகையை எடுத்து அசோகத்தில் பக்கத்து வீட்டுக்காரர். கடைசி வரி இப்படி முடிகிறது இந்த கட்டுரை. அதன் பிறகு என் பக்கத்து வீட்டுக்காரர் என்னுடன் பேசுவதையே நிறுத்தி கொண்டார். இப்படியாக அவருடைய சொந்த அனுபவங்கள் அபாரமானவை. ஒரு விஷயம் பல கண்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. இப்படி ஆரம்பிக்க அந்த கட்டுரை. கதைகளை பற்றி எல்லோரும் பேச போகிறார்கள், நாமும் பேசுவோம். கட்டுரைகளில் அற்புதமான கட்டுரைகள், பெரிய விஷயங்கள் தான் சமூக மாற்றத்துக்கு துணை போகிறது என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். அப்படி இல்லை. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனிதன் மனத்தை வன்மைப்படுத்தி பசுமைப்படுத்தி வேறொரு இடத்துக்கு கொண்டு செல்வதை நான் அனுபவபூர்வமாக கற்றிருக்கிறேன். என்னை பாதித்த 2 விஷயங்களை நான் இப்போது சொல்லப்போகிறேன். அது சொல்லப்போகிறேன் 2 விஷயம். அசோகமித்திரன் என்கிற மனிதன் எவ்வகையான ஆனவன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது போல அவர் ஆரம்பிக்கிறார். 2 பெரிய பெரிய தெருக்கள், ஆள் அரவமற்ற தெருக்கள், நேரடியாக செல்லும் தெரு, அதை குறுக்கிட்டு போகும் ஒரு தெரு. குறுக்கிலிருந்து ஒரு அந்த காலத்து ராயல் என்ஃபீல்டு மாதிரி பெரிய மோட்டார் சைக்கிள், அது பார்த்தாலே ஒரு சின்ன மாடு மாதிரி இருக்கும். ஒரு மாடு மாதிரி இருக்கும் ராயல் என்ஃபீல்டு. மாட்டு மேலே உட்காந்துக்கிற மாதிரி இருக்காங்க டிரைவ் பண்ணிட்டு. அந்த ராயல் என்ஃபீல்டு மோட்டார் சைக்கிளில் மிக வேகமாக ஒருத்தர் வரார். மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறார் ஒருத்தர். வந்து அந்த 2 தெருக்களும் சந்திக்கிற இடத்திலே ஒரு வட்டமாக ஒரு அமைப்பு, அதில் நடுவில் இருந்து சிலை வச்சுருக்காங்க. வந்தவர்கள் திரும்பணும், அந்த மோட்டார் சைக்கிளை வந்தவர்கள் திரும்பணும் இல்லையா? அப்படி திரும்புகிற பொழுது ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டு போச்சு. முன் சக்கரம் அந்த சுவர் மீது மோதியது. மோதிய வேகத்தில் மேலே தூக்கி எறிந்து 3-4 கரணம் போட்டு 100 அடி தூரத்தில் சென்று சொல்லிருக்கேன். அதுக்கு சாட்சியாக ஒரு அசோகத்தில் இறந்து பிணமாகத்தான் தூக்கி வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு ஓடுகிறார். ஓடி அப்படி விழுந்த அந்த மனிதரை தூக்கி நிறுத்துகிறார். எழுந்தவர் சட்டையெல்லாம் தட்டிவிட்டு தூசியெல்லாம் தட்டிவிட்டு முன்னை விடவும் பலமாக வண்டி கிட்ட பக்கத்து பார்க்குறாரு. இனி இந்த வண்டி பயன்படாதீங்க, தேங்க்யூ சார். இந்த நிகழ்ச்சி அப்புறம் இன்னொரு நிகழ்ச்சி, அது அவரை அசோகத்தை உருவாக்கிய நிகழ்ச்சிகள் ஒன்று. அந்த காலத்திலே இராணுவ வண்டிகள் அடிக்கடி போயிட்டு இருக்கு தெருவில், படு வேகமாக போவான். 2வது உலக மகாயுத்த காலம், செகந்தராபாத் தெருக்களில் மிக வேகமாக போக்குற அந்த இராணுவ வண்டிக்கு நீங்கள் பத்திரமாக ஒதுக்கணும். யாரை கண்டும் அந்த வண்டி பிரேக் போடுவதே இல்லை. அந்த தெருவில் இவருக்கு தெரிந்தே பல குழந்தைகள் மாட்டி சேர்த்துக்கின்றன. மனிதர்களை அடித்து போட்டுவிட்டு போவார். மக்கள் கூடி நின்று இது நியாயமா என்று கேட்கிற பொழுது அந்த டிரைவர் கேட்பாராம், உங்களுக்காக அங்கே 100 கணக்கிலே நாங்கள் செத்து கொண்டிருக்கிறோம், ஒரு குழந்தை போனால் என்ன என்று கேட்டுவிட்டு போகிறோம். அப்படி சந்தித்த ஒரு நிகழ்ச்சி. இந்த 2 நிகழ்ச்சியையும் எழுதிவிட்டு அசோகமித்திரனுக்கு எழுதுகிறார், இந்த 2 நிகழ்ச்சிகளுமே என்னை பண்படுத்திய, என்னை உருவாக்கிய நிகழ்ச்சிகள் என்று எழுதுகிறார். இந்த வெளிச்சத்திலும் நாம் அசோகமித்திரனை பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக அசோகமித்திரன் என்ற பெரிய ஆளுமையை எனக்கு அறிமுகப்படுத்துகிற எனது நண்பர் நர்மதா ராமலிங்கம் அவர்கள்தான் கவிதா பதிப்பகம் சொக்கலிக்கும் அவர்கள் நல்ல நூல்களை எல்லாம் வெளியிடார்கள், அவர்களின் கதைகளை சொக்கலிக்கும் கொடுங்கள் என்று எனக்கு அசோகமித்திரனை அறிவுறுத்தல் எனது இனிய நண்பர் ராமலிங்கம் அவர்கள். சின்ன சின்ன நூல்களை எல்லாம் எனக்கு ஆரம்பத்தில் கொடுத்த சென்னை நகரம் ஒரு பார்வை, இதுமாரி நூல்கள்லாம் வெளியிட்டார். நான் அவரை பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு நாள் சொன்னேன், உங்களுடைய மொத்த தொகுப்பையும் வெளியிடலாம். ஏற்கனவே ஜெயகாந்தனுடைய சிறுகதை தொகுப்பு முழு தொகுப்பையும் வெளியிட்டிருக்கேன்,
பிரபஞ்சனுடைய முழு தொகுப்பையும் கவிதா வெளியிட்டிருக்கிறது. சா கந்தசாமியுடைய முழு தொகுப்பையும் வெளியிட்டிருக்கிறது. அந்த வரிசையில் உங்கள் மூலம் வந்தால் நன்றாக இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொன்னேன். உடனே பண்ணிடலாம் சொல்கிறேன் அப்படின்னாங்க. அப்புறம் அந்த 2 நூல்களையும் மொத்த தொகுப்பையும் கவிதா வெளியிட்டு அவரோட கொண்டு போய் வேலைச்சேரி சட்டீஸ்வரத்தில் அவர் இருந்தால் கொண்டு போய் அந்த நூல்களை கொடுத்தேன். புத்தகம் ரொம்ப அருமையாக இருக்கு. ஆனால் இந்த படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த புத்தகம் வாங்குறவங்க வாங்கி கேட்டோம். ஒரு சின்ன அதை ஒரு 10 டிவைட் பண்ணி ஒரு 10 சிறுகதைகளாக தனித்தனி புத்தகமாக வாங்கினா வாங்குறவங்களுக்கு சௌரியமாக இருக்குன்னு அவருடைய கருத்தை சொன்னார். அது மாதிரி அதோட முழு சிறுகதை தொகுப்பு அந்த பல பேர் ஆளுமைகளுடைய புத்தகங்கள் வந்தபோது அவருடைய மூலம் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு வந்தது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அப்புறம் ஈரோடுல மக்கள் சிந்தனை சில பகிர்வுகளை மாத்திரம் நம்ம வந்து பெரிய ஆளுமைகள்லாம் பல விஷயங்கள் சொல்லுவாங்க. அவருக்கு எனக்கு ஏற்படுச்சு இல்லை சம்பவங்களை மாத்திரம் கொடுத்துருவேன். ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவை வந்து ஒரு பெரிய புத்தக கண்காட்சி நடத்தினார். தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கேன். அவர் ஒவ்வொரு வருஷமும் ஒரு புதுமை பண்ணுவார். ஒரு வருஷம் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக 80 வயசுக்கு மேலே உள்ள எழுத்துலக ஆளுமைகளெல்லாம் ஒரே மேடையில் வச்சு கௌரவப்படுத்தணும், அது நல்லா இருக்குன்னு அவங்களே எப்படி கொண்டாந்து ஈரோடுக்கு சேர்க்கறது அப்படிங்கிற ஒரு கவலை இருந்துச்சு. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் கூட்டி வந்துடுறேன்னு சொன்னார். அப்போ அந்த ஒரு 6-7 பேர், திரு அசோகமித்ரன், திரு இந்திரா பார்த்தசாரதி, விக்கிரமன், சின்னப்ப பாரதி, தூள் சாக்கியார் விருது பெற்ற செல்வராஜ், நீல பத்மநாபன் இவங்களெல்லாம் ஒரே மேடையில் ஈரோடுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற வேலையை இது பண்ணது. அசோகமித்திரன் மாத்திரம் நீங்கள் கூட்டி கொண்டாந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டார். அவருக்கு விமான டிக்கெட் கோயம்புத்தூருக்கு எடுத்து அங்கேருந்து காரில் கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு ஸ்டாலின் சொன்னார். ஆனால் நான் அசோகமித்திரன் சார்கிட்ட சொன்னேன், இது மாதிரி இருக்குன்னு. அதெல்லாம் வேண்டாம் சொல்லிங்க, நம்ம இங்கேருந்து கார்லேயே போயிடுவோம் இருன்னு. அது ரொம்ப சிரமமாக இருக்குது சார், பயணம் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னாரு. அப்புறம் அவர்கிட்ட சொன்ன ஒரு வண்டி அனுப்பிச்சார். காலையில் புறப்பட்டு அந்த நிகழ்ச்சியில் இருந்துட்டும் பிரமாண்டமான கூட்டம். ஒவ்வொரு எழுத்தாளர்கள் பேசும்போது அவ்வளவு ரொம்ப ரசனையோடு கேட்டாங்க அந்த ஈரோடு மக்கள். இவங்க வந்த எல்லா எழுத்தாளர்களுக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. திருப்பி அதே மறுநாள் காலையில் காரில் பிரயாணம் பண்ணோம். இடையில எதுவுமே சாப்பிட வேண்டாம், ஒரு ஏதாவது காஃபி சாப்பிடலாம்னு அப்புறம் தொந்தரவு பண்ணி ஒரே ஒரு இடத்துல காஃபி ஒரு பிஸ்கட் சாப்பிட்றேன். எதுவும் தூரம் இல்லை சார், உங்களுக்கு ரொம்ப சிரமம். அதெல்லாம் ஒரு சிரமம் இல்லைனாரு. அப்புறம் ஒரு பெரிய எழுத்தாளர் என்னை கூப்பிட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். நீங்கள் இவ்வளவு ரிஸ்கெல்லாம் எடுக்கக்கூடாது, நீங்கள் ஏன் இப்படி அசோகமித்திரன்ட்ட கூட்டி போனீங்க, தனியார் பிள்ளைகளை கூட்டி போயிடலாம்னாரு. இல்லை சார், அவரே விரும்பி அது மாதிரி வந்தார். அதுமாரி அவர் இந்த வயசு அதெல்லாம் இருந்தாலும் அவருக்குடைய மனோதைரியம் பாருங்க. நான் அன்னைக்கு உண்மையிலே பார்த்து ரொம்ப ஒரு பக்கத்தில் பயமாகவும் இருந்தது. இவ்வளவு தூரத்தில் கூட்டிகிட்டு போயிருப்பேன். அதை ரொம்ப சிறப்பாக செஞ்சார். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்புறம் ஒரு இலக்கிய இதழ் மாதம் வர ஒரு இலக்கிய இதழ் இவருடைய நேர்காண பேட்டி இருந்தது. அது வந்து ஒரு பெரிய பேட்டி. அதில் வந்து கவிதா பதிப்பகத்தையும் என்னை பற்றியும் ஒரு தவறான தகவல் வந்துடுச்சு. புத்தகம் வந்துடுச்சு. ஒரு வாசகர் வந்து என்கிட்ட இது மாதிரி ஒரு தவறான தகவல் வந்துருக்கு, நீங்கள் படித்து பார்த்தீங்களா? இல்லை அப்படின்னு புத்தகத்தை பார்த்தேன். எனக்கு ரொம்ப கோபமாக இருந்தோன்னு அசோகமித்திரன் சாருக்கு ஃபோன் பண்ணேன். சார் வணக்கம் அப்படின்னு சொன்னேன். அவர் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன். நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன்னு சொன்னார். நான் எதுவுமே சொல்லலை, வச்சுட்டேன். சம்மந்தப்பட்ட பத்திரிகையுடைய ஆசிரியருக்கு ஃபோன் பண்ணி என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவித்தேன். என்னுடைய மறுப்பணிக்கு கட்டாயம் போடுறது, இல்லாட்டி நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் அப்படி. இதுக்கு இடையில எப்படியோ அசோகமித்திரனுக்கு தகவல் தெரிஞ்சு ஆஸ்பத்திரியில் இருந்தபடியே அவருக்கு தன்னுடைய மறுப்பை அந்த பத்திரிகைக்கு அனுப்பிச்சிட்டாரு. அது ரெண்டையும் இது பண்ணி போட்டாங்க. ஆனாலும் நான் அசோகமித்திரனோட பேச முடியல. ஒரு வாரம் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு தன்னுடைய பேத்தியை கூட்டி எங்கள் அலுவலகத்துக்கு வந்தார். வாங்க சார் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு பேசுகிறேன். இதை பற்றி நான் பேசலை, நான் வந்தது உங்களை சமாதானப்படுத்ததான். நீங்கள் ரொம்ப வருத்தம் இல்லைங்க, அதுவே எனக்கு பெரிய வருத்தமாக போச்சு. இது வந்து இந்த பேட்டி எடுக்கும்போதே நான் சொன்னேன், நீங்கள் வந்து டேப் ரெக்கார்ட் பண்ணாதீங்க, தயவுசெய்து கேள்வியை எனக்கு எழுதி கொடுங்க, அதை நான் பதிலாக எழுதி தரேன்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு காது கொஞ்சம் சரியாக கேட்கல. ரெண்டாவது கரமுறைன்னு சவுண்டு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கு எனக்கு, அதனால அப்படின்னு சொன்னேன்.
அவங்க கேட்க மாட்டேங்கிட்டாங்க அப்படின்னு. அது பரவாயில்ல சார், எனக்கு அதெல்லாம் அதாவது ஒரு பதிப்பாளர் வருத்தப்பட்டாருங்கிறதுக்கு இந்த முடியாத தள்ளாத வயசுலையும் அவர் வந்து நேராக வந்து சொன்னது இது பண்ணி எனக்கு ரொம்ப இப்படி பண்ணிட்டு எனக்கே வெக்கமாக போச்சு. அது மாதிரி அவர் ரொம்ப அவர் உள்ள உயர்வான எண்ணங்கள் வந்து ரொம்ப இன்னைக்கும் ஆச்சரியமா இருக்கு. ஒரு எழுத்தாளர் மட்டுமல்ல, ஒரு சக மனிதனை எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் மதிக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பாளர். கடைசியா அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் முருகேசன் தெருக்கு வந்து உங்களுக்கு நீங்க அங்கேயோட வேண்டாம் இளையராஜா வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இருக்கேன், நீங்க வாங்கினாரு. நான் இங்கே போனேன், அது அவருடைய பையனுடைய வீடு தான். அது ஒரு எழுத்தாளருக்கு ஒரு என்ன வசதிகள் பண்ணி கொடுக்கணுமோ அவ்வளவு வசதிகளும் ஒரு பையனுக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய குழந்தைகள் ஒரு சாய்வு நாற்காலி, எழுதுறதுக்கு என்ன வேணும், அந்த வயசுல அந்த முதுமைக்கு அவங்களுக்கு என்னென்ன வேணும். ஒரு எழுத்தாளருக்கு தன்னுடைய பிள்ளைகள் செஞ்சவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைங்க. பல எழுத்தாளர்களுக்கு அது கிடைக்காம போச்சு, நான் அறிவேன். அதனால அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதுக்கு பிறகு ஒரு புத்தகம் நீங்க வெளியிடணும்னு ஆசைப்பட்டு சொன்னார். என்ன புத்தகம் சார்? செகந்திராபாத் கதைகள்னு ஒரு புத்தகத்தை அதை நீங்க வெளியிடுங்க அப்படின்னு சொன்னார். சரின்னு புத்தகத்தை வெளியிட்டு அவருக்கு ஆசிரியர் பிரதி ஆட்கள் கொடுத்து விட்டேன். உடனே ஃபோன் பண்ணாரு, சொக்கலிங்க என் போட்டோவை இவ்வளோ ரொம்ப அழகாக வெளியிட்டிருக்கீங்களே அப்படி அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு அவருக்கு. ஃபோன் பண்ணி சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார். நல்லா இருக்கு, இந்த புத்தகம் நல்லா இருக்கு, ஹைதராபாத் பேக்ரவுண்டு என்னுடைய போட்டோவும் போட்டு ரொம்ப அருமையாக ரொம்ப பாராட்டினார். எப்போதுமே அசோக் பாராட்டுவாங்கிறது ஒரு பெரிய விஷயம். அன்னைக்கு ரொம்ப மனசார பாராட்டுறது. கடைசியாக அப்புறம் எங்கள் ஒரு 40ஆம் ஆண்டு விழா, கவிதாவுடைய 40ஆம் ஆண்டு விழாவை பெரிய அளவில் கொண்டாடினோம். அப்போ அவரை அழைக்க எனக்கு உடம்பு சரியில்லாத ஒரு சூழ்நிலை, தப்பான திகளை சொல்லி சொன்னார். அப்போ ஒரு அரை மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு ஆவணப்படம் மாதிரி நம்ம ஒன்று பண்ணுறோம், அதில் நீங்கள் கொஞ்சம் அதனால தாராளமாக பண்ணலாம்னு சொல்லிட்டு அருண்மொழி அவர் தான் அந்த பண்ணார். அந்த ஆவணப்படம் ரொம்ப அதில் அதிகமாக பேசுனது நம்ம அசோக் மித்ரன். அதெல்லாம் ரொம்ப மனதாக இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இப்போ கடைசியாக ஒரு 15 நாளைக்கு முன்னாடி அவருடைய பேத்தியினுடைய திருமணம் நடந்துச்சு. அதில் பார்த்து அவரோட பேசிட்டு கை கொடுத்துட்டு எல்லாம் மணமக்களை எல்லாம் வாழ்த்திட்டு வந்தாங்க. ஒரு வாரம் கூட ஆகலன்னு நினைக்கிறேன். அவருடைய மரண செய்தி ராத்திரி 9:15 மணி 9 மணி இருக்கு கேட்டு ரொம்ப மனசு சங்கடமாக போச்சு. அது ரொம்ப வருத்தமாக தான் இருந்தது. கலைஞானி கமல் சொன்னது போல அசோகமுத்திரன் எழுத்துக்கள் காலம் கடந்து வரும் வாழும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். I honestly didn't think I'd have to speak here. வந்து தமிழில் பேசும்போது இந்த மாதிரி ஒரு புது வேதியில் யாரும் எழுத்தாளர் ரைட்டர்ஸ்லாம் இருக்கிற ஒரு வேதியில் பேசக்கூடிய தமிழ் எங்கிட்ட இல்லை. அதனால் மன்னிக்கவும், I speak in English. Few words. I didn't expect to be speaking. Ramakrishnan said there's a condolence meeting. I was wanting to come because I knew Ashoka Mitran fairly well. In fact, first time I met him was when I went to his house here in Chennai way back in the 80s to get the right of the novel Karaindran Nizhalgal to make it into a film. And I got the rights of the film to make it into a film. But and I worked on it for a long time. I wrote it up, I wrote the screenplay, I didn't complete it. But I somehow couldn't make it into a film because it's a very appealing story, but it's a very complicated story. It's a situational, as those of you who have read it know. It's about life in a film. It's about the life in the underbelly of film. And I partly couldn't figure out how to do it after a point, and partly didn't have the guts to do it. And so several years later, a few years, in fact about 5 or 6 years earlier, maybe a little bit more, he called me again and said, Sasikumar, are you planning to make that film at all? I said, sorry sir, I've not been able to do it. He said, do you mind giving the rights to somebody else wants to make a film on it or do a television serial on it? Do you mind parting with the copyright? I said, I have absolutely no problem, and I did do that. But then he also told me, I don't know whether they will also make it, but at least let them try. So he was very even-handed. He had no such complaint about it.
I've been in touch with him, I've seen him many times, I've spoken to him more often than I've seen him. I've read him in English. I don't have a fluency to read in Tamil to appreciate it as well as I would in English, and I found him a writer of such restraint, it's ineffable. I mean, he has been compared to Philip Roth, and I think that's rightly so, because it is like words which are in search of what couldn't be put into words. That's what they used to say about Philip Roth. That he was always using words which were in search of what couldn't be put into words. I think, in a sense, I find Ashwagandha's writing in English like that. It's tentative, it's never complete, it's elliptical, you catch it, the ellipsis, it's never definitive. It may be definite but not definitive. There are no certainties. His humor is wistful, there's a tinge of sadness in the humor. The humor is never boastful, it's never delightful. We do delight in it, but there is a wistfulness about his humor. And he studies the quotidian, the ordinary, the day-to-day life so brilliantly. And I think he's an underestimated, under-recognized, under-rewarded writer, but no less a writer. I mean, he's one of the best I have read in English, one of the few I have admired in English, and it's been a pleasure to know him. And I'm sure all of you, there are people here who know him far better, who can appreciate his writing, his literary style, his sensibility far better. But for me, he was a presence. There are very few people in life whom, even if you don't meet, whose thought lights up something in you. You don't have to really speak to them all the time. You don't have to be with them all the time. The sense of the man, the thought of the man lights up something in you, and you feel that if there are people like this, life is more meaningful. I think Ashwagandha is one of those. Thank you. சம்பிரதாயம் செய்யணுங்கிறதும் அப்பா வந்து பல தடவை சொல்லியிருக்காரு. இந்த சம்பிரதாயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு சில வார்த்தைகள். எங்கள் தந்தையான அஸ்வகந்தத்திற்கும் பல விடயங்களில் எனக்கு ஆசானாகத்தான் இருந்தாங்க. பல்லை எவ்வாறு துலக்க வேண்டும், பல் துலக்குவதை ஏன் கவனத்தோடு செய்ய வேண்டும் என்பதிலிருந்து பம்பரம் எவ்வாறு விளையாட வேண்டும் என்று வரை கூறியுள்ளார். எழுத்து என்று வரும்பொழுது மிகவும் கடுமையான ஆசிரியராகத்தான் இருந்தார். கையெழுத்து மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். எதை எழுதினாலும் அடித்த திருத்தல் இல்லாமல் இருக்க வேண்டும். தி ஜானகிராமன் அடித்த திருத்தல் இல்லாமல் எவ்வாறு பக்கம் பக்கமாக எழுதுகிறாரோ அதே போன்று இருக்க வேண்டும் என்று கூறுவார். தெளிவான எண்ணங்கள் இருந்தால்தானே எழுதுவதிலும் அது பிரதிபலிக்கும். 25 ஆண்டுகளுக்கு முன் நான் த ஹிந்து பத்திரிகையில் சேர்ந்த பொழுது நான் 2 காரியங்களை செய்யக்கூடாது என்று கூறினேன். ஒன்று பிளாகரிசம், இரண்டாவது ஆர்ம் சேர் ஜேர்னலிசம். இது நாள் வரை இந்த அறிவுரையை நான் பின்பற்றி வந்துள்ளேன். அமிக்கு ஆங்கில மொழி மீது இந்த பற்று பலவை பற்றி பலருக்கும் தெரியும். ஆனால் அவரை பொறுத்தவரை தமிழில்தான் தன்னுடைய இலக்கிய குணங்களை நேர்மையாக வெளிப்படுத்த முடியும் என்ற நிலைப்பாட்டை வைத்திருந்தார். இதனுடைய நீட்சியாகத்தான் எனது 2 மூத்த சகோதரர்களையும் என்னையும் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழி பற்றி பயிற்று மொழியில் படிக்க வைத்தார். தாய்மொழியில்தான் ஒருவரது எண்ணங்கள் இயற்கையாக வெளிக்கொணர முடியும் என்றும் கருதினார். பல பொருட்களில் அவரது புலமை வியக்கத்தக்கதாக இருந்தது. உலக வரலாறு, அரசியல், கணிதம், அறிவியல், புவியியல் போன்ற வேறுபட்ட பொருட்களில் அவர் காட்டிய ஆர்வம் பிரமிக்கத்தக்கதாக தான் இருந்தது. 2ஆம் உலகப் போர் அவர் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவரது எழுத்துக்களில் பல்வேறு கோணங்களில் இதை வெளிப்படுத்தியுள்ளார். கடைசி காலத்தில் இவரது ஞாபக சக்தி இம்மாதிரியான விடயங்களில் குறைந்திருந்தாலும் பல முக்கியமான நிகழ்வுகளை பற்றி அவரால் மிகவும் எளிதாக ஞாபகப்படுத்தி கூற முடிந்தது. அமிக்கு கிரிக்கெட் விளையாட்டை கூர்ந்து கவனித்தார் என்பது பலருக்கும் தெரியும். அதே போல பல விளையாட்டுகளின் மீது ஆர்வம் இருந்தது. ஹாக்கி, ஃபுட்பால், பேஸ்கெட் பால், டேபிள் டென்னிஸ் என்று பட்டியல் நீண்டு கொண்டே போகும். விளையாட்டு பயிற்சி பள்ளி கல்வியில் ஒரு முக்கியமான அங்கம் என்ற கருத்தை அழுத்தம் திருத்தமாக வைத்திருந்தார். செஸ் விளையாட்டை மிகவும் கூர்ந்து கவனித்து வந்தார். சென்னையில் 2013 நவம்பரில் ஆனந்திற்கும் கால்சனுக்கும் நடைபெற்ற உலக செஸ் பந்தயத்தின் ஒரு ஆட்டத்தை பார்க்க வேண்டும் என்று கூறினார். நாங்கள் போய் பார்த்தோம். அவரை பொறுத்தவரையில் 1972 நடைபெற்ற பாபி ஃபிஷர் வர்சஸ் போரிஸ் ஸ்பாஸ்கி நடைபெற்ற பந்தயம் தான் மிகச் சிறப்பானது.
கடந்த 10 ஆண்டுகளாக லேப்டாப்பில் தமிழ் ஃபாண்டை பயன்படுத்தி எழுதி வந்தார். முதலில் லேப்டாப்பை நன்றாக பயன்படுத்த முடியுமா என்ற ஐயம் இருந்தது. ஆனால் மிக விரைவிலேயே அதை லகுவாக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார். ஐபேடையும் பயன்படுத்தி தனக்கு வந்த இமெயில்களுக்கு அடிக்கடி பதிலும் அனுப்பி வந்தார். எந்த பொருளையும் முக்கியமானவற்றையாக கருதாமல் எதையும் கற்க வேண்டும் என்ற ஆர்வகுணம் தான் அவரை கடைசி காலம் வரை தொடர்ந்து எழுதி வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது. எனது நன்றியுரைக்கு வருகிறேன். விழாக்குழு உறுப்பினர்களான முரளி, கவிதா மற்றும் விராட் தங்குதுரை மற்றும் என்னுடைய சார்பாக எங்களுடைய அழைப்பதை ஏற்று இங்கே வந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அம்மையை பற்றி தங்களது அனுபவங்களையும் கருத்துக்களையும் இங்கு பகிர்ந்து கொண்ட உரையாற்றிய திருவாளர்கள் வைரமுத்து, தனுஷ்கோடி, கவிதா சொக்கலிங்கம், சசிகுமார், அச்சுதன் மற்றும் திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு நன்றி. இந்நிகழ்ச்சியை அழகாக நடத்தி கொடுத்த தலைமையேற்றிய திரு பிரபஞ்சனுக்கு எங்களது நன்றி. அதான் ஸ்பெஷல். அமீன் இறுதி உருவத்தில் பங்கேற்றவர்களுக்கும் அதற்கு பிறகு எனது குடும்பத்தினரையும் சந்தித்து ஆதரவு புரிய இலக்கிய, கலை, சமூக, அரசியல் பிரமுகர்களுக்கு எங்களது நன்றிகள். எல்லாரும் சொல்லிட்டேன். எனது தந்தையை பற்றி தொடர்ந்து அஞ்சலி கட்டுரைகளிலும் செய்திகளை வெளியிட்டு வரும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எங்களது நன்றி. இன்றைக்கு இங்கு வந்துள்ள ஊடக பிரதிநிதிகளுக்கும் நன்றி. இந்நிகழ்ச்சியை நடத்துவதற்கு இடம் கொடுத்த உமாபதி அரங்கத்தினருக்கும் எங்களுக்கு ஏதுவாக நடந்து கொண்ட மற்றவர்களுக்கும் எங்களது நன்றி. வணக்கம்.